நம்ம எல்லாரும் இருப்போமா இயேசுவோட? ஆமென். அல்லேலூயா. நம்ம அங்க இருக்கணும், அதுதான் வந்து எல்லாரோட ஆசையும். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாளே வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை போற்றி பாடுவோம். 2வது பாடலாக நாம் தம் கிருபை பெரிதல்லோ என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்தருவே என்னும் தேவை கிருபை தாருமே
தாருமே. என்னும் தேவை ரோவை தாருமே. என்னும் தேவை ரோவை தாருமே. சொல்லுவோம். என்னும் தேவை ரோவை தாருமே. என்னும் தேவை ரோவை தாருமே. தங்கிருவை தேறிதல்லோ எம் ஜீவனிலும் அதே எம் மட்டும் காத்ததுவே. என்னும் தேவை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க. என்னும் தேவை தாருமே. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்னும் தேவை கிருபை. எதுக்கும் தெரியுமா? எஜமான் வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்கிறார். இந்த தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கிறது. இது ரோட்டு ஓரத்தில் இருக்க வேண்டிய அத்தி மரம். இது தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தி மரம் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியது அத்தி மரம் அல்ல. தோட்டத்துக்கு வெளியே ரோட்டு ஓரங்களிலே இருக்க வேண்டிய ஒரு அத்தி மரத்தை கர்த்தர் தோட்டத்துக்குள்ளே நடுகிறார். எதற்காக நடுகிறார்? தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று நடுகிறார். கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நாள் வந்தபோது, எல்லா நாளும் அவர் அத்திப்பழத்தை தேடவில்லை. அந்த தோட்டத்தில் இருந்த மரத்தை, அந்த நாள் வந்தது, அந்த வேலை வந்தது. வருடங்கள் கழித்தது அல்லவா? இந்த மரம் நாம் நட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே. இன்றைக்கு இந்த மரம் கனி கொடுத்திருக்கா? இந்த ஆண்டு இந்த மரம் கனி கொடுத்திருக்கிறதா என்று சொல்லி எஜமான் அதை பார்க்க வருகிறார். வெளியே இருந்த மரத்தை உள்ளே நட்டு கனி கொடுக்க எதிர்பார்த்து வருகிற போது அந்த எஜமானுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. கனியை காணவில்லை. அதான் எஜமான் சொல்றான் வேலைக்காரனை பார்த்து, நீ இந்த மரத்தை வெட்டி போடு. இந்த மரம் இனி இங்க இருக்கக்கூடியது அல்ல. இது ரோட்டோரங்களில் இருக்க வேண்டிய மரத்தை நான் உள்ள தூக்கி கொண்டு வந்து வைத்து இதற்கு தண்ணீர் பாய்ச்சி எரு போட்டு இவ்வளவோ நான் வளர்த்தும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனாலே நீ இந்த மரத்தை வெட்டி போடு என்று எஜமான் சொல்லுகிறார். வேலைக்காரர் கெஞ்சுகிறார், இன்னும் கொஞ்சம் கிருபை தாரும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் கிருபை தாரும். அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் அந்த கொஞ்ச கிருபைதான் இதுவரை நடத்திட்டு வந்தது. எஜமான் கோபப்படுகிற அளவுக்கு நீங்களும் நானும் நடந்து கொள்ளாதபடிக்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார், பேசுகிறார். வேலைக்காரன் கெஞ்சுகிறான், எஜமானே இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், நான் திரும்பவும் அதற்கு கொத்தி எரு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன் என்று கெஞ்சுகிறார். அடுத்து என்ன நடந்தது என்று கீழே சொல்லப்படல.
நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறோம் இந்த கடைசி நாளில், வருஷத்தின் கடைசி நாள். உங்களை நீங்க சீர்தூக்கி பாருங்கள். உங்க ஆவியை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள். நான் 3 நாளாய் மலையில போய் தேவனுக்கு முன்பாக நின்று என் ஆண்டவற்றை நான் கெஞ்சினேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்தருளும். நான் உமக்கு முன்பாக என்ன குறை செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஓடி ஓடி பல நேரம் நான் ஓடி இருக்கிறேன். எங்கெல்லாமோ ஓடி இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இல்லை என்று சொல்லலை. இப்ப என் குடும்பத்தை விட்டு, நீர் கொடுத்த மக்களை விட்டு உம்முடைய சத்தம் கேட்கணும் வந்திருக்கிறேன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் அப்பா. என் பாவத்தை மன்னித்தருளும் ஆண்டவரே. என் அநியாயத்தை நீக்கும் ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நான் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் சொல்லுகிற காரியம் என்னென்றால், நீங்க இயேசுவுக்கு பிள்ளைகளானால் நீங்க இயேசுவுக்கு ஏற்ற கனியை கொடுக்க உங்க இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அது இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். உலக ஆசை உங்களை கவர்ந்து கொள்ள, உலக ஆசை உங்களை பற்றி கொள்ள, உலக ஆசை உங்களை மேற்கொள்ள விடாதிருங்கள். விடாதிருங்கள், 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 விடாதிருங்கள். அந்த கொஞ்ச கிருபை தாங்க, அந்த கொஞ்ச கிருபை, அந்த கொஞ்ச கிருபை. ஓ ரிகால பௌரிஷனமா, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவேலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பரையுடனே திவ்ய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பரையுடனே திவ்ய பாதையிலே அனுதினமும் நடந்தே அவரது நாமத்தை உயர்த்தினரே. அனுதினமும் வாழி நடந்தே அவரது நாமத்தை துதித்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே. சொல்லுவோமா? தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபைங்க. ஒரு மனுஷனை தாங்குவது கிருபை. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்க படிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் சீக்கிரமா எந்திக்கணும் ஆண்டவரே. 8 மணினா
நான் 7:45 உம்முடைய சமூகத்தில் முழங்கால நிக்கணும் ஆண்டவரே. சொல்லணும், துடிக்கணும். அதை பார்ப்பாரு ஆண்டவர். 8 மணி தானே, 8 மணிக்கு போனா போதும். 8 மணி தானே, நம்ம சௌரியத்துக்கு பரவாயில்ல, 8:15 போகலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் உன்னோடு பேசணுமா? தேவன் உன்னை நடத்தணுமா? தேவன் உன்னை பாதுகாக்கணுமா? அருமையான தேவ பிள்ளையே, நாம எந்த விஷயத்துல பின்தயங்குறோமோ தயங்கலையோ, இயேசுவின் காரியத்தில் நாம் முன்னால நிற்க வேண்டும், முன்னால நிற்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆண்டுதான் உங்களுக்கு, ஒருவேளை நீங்க லேட்டா வந்தா இங்க உட்கார்ந்து இருக்கலாம். வருகிற ஆண்டு நீங்க லேட்டா வந்தா வெளியில நிற்கக்கூடிய அளவுக்கு ஜனங்களை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க லேட்டா வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஓ, எனக்கு இடம் இல்லையே, நான் பின்னால வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். கலங்க வேண்டிய சூழ்நிலை வரும், கலங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அருமையான தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நீங்க என்ன வாழ்க்கையில வாழ்ந்தீர்கள்? 2023 வரைக்கும் நீங்கள் எப்படி ஓடினீர்கள்? உங்களை நிதானித்து பாருங்கள். யாருடைய சத்தத்தை கேட்டீர்கள்? ஹல்லேலூயா. மனுஷனை நம்புகிறீர்களா? நீங்க மனுஷனை நம்புகிறீர்களா? மனுஷனை நம்பி போகிறீர்களா? மனுஷ சத்தத்தை கேட்கிறீர்களா? யாரோ ஒருவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று ஓடுகிறீர்களா? அவற்றை போனா என் காரியம் வெளிப்படும் என்று சொல்லி நீங்க கடந்து செல்லுகிறீர்களா? என் ஆண்டவர் இங்கே உயிரோடு இருக்கிறார். என் இயேசு இங்கே உயிரோடு இருக்கிறார். அவர் சாகவில்லை, அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற இயேசு இங்கே இருக்கிறார். ரிகானமௌனி நௌனி கலமா ரினௌனி கனமோ ரிஷாலமௌனி நௌ. இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிற கர்த்தர். எந்த மனுஷன்ட்ட போனாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறுவதில்லை. நீ தேவ சமூகத்திலே, தேவனிடத்திலே சரியாய் நிற்கும் போது கர்த்தர் உன்னை கவனித்து பார்ப்பார், கவனித்து பார்ப்பார். ரீனாவுனி கனமாவுனி ஷல்மா ரீனாவுனி கனமாவு. தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த கடைசி நாள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு புதிய நாள், நாளைக்கு ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய காரியங்களை இயேசு செய்ய போகிறார். விரும்புகிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், விரும்புகிறவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், விரும்புகிறவர்கள் தங்கள் இருதயத்தை கிழித்து தேவனிடத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள். யாரு விரும்புகிறீர்களோ அவர்கள் தேவன் பக்கமாக, என் பட்சத்தில் இருப்பவன் யார்? என் பட்சத்தில் இருப்பவன் யார்? 12 கோத்திரங்க. என் பட்சத்தில் இருப்பவன் யார்? ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் எழுந்தாங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்க, கர்த்தர் பட்சத்தில் இருக்க லேவி கோத்திரம் எழும்பினது. அதனாலதான் ஆசாரியத்துவம், நித்திய ஆசாரியத்துவத்தை
கர்த்தர் அந்த லேவி கோத்திரத்துக்கு கொடுத்தார். உங்களை இந்த நாளிலே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அற்புதம் கர்த்தர் செய்யணும்னா, அதிசயம் தேவன் செய்யணும்னா, மகிமையை தேவன் வெளிப்படுத்தணும்னா உங்களை நீங்க சுத்திகரிக்க வேண்டும், உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமயம்தான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சமயம். இனி ஒரு சில மணி நேரங்கள் கழித்து பழைய வருடம் புதிய வருடத்துக்கு போக போகிறோம். அந்த மனுஷனை உயர்த்திடுவான், இந்த மனுஷனை உயர்த்திடுவான். அவன் கூட போன நான் நல்லா இருந்துருவேன், இவன் கூட போன நல்லா இருந்துருவேன். நன்றாய் கவனிங்கள். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தவும், ஒரு மனுஷனை பூமியிலிருந்து, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து தூக்கவும் இயேசு ஒருவரால தான் முடியும். புழுதியிலிருந்து தூக்குகிற கர்த்தர் இயேசு, புழுதியிலிருந்து தூக்குகிற கர்த்தர் இயேசு. லோத்துவை போல மாறக்கூடாது. லோத்து அழைக்கப்படாத, லோத்து அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாதவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? பச்சை தான் தெரியும். யோர்தான் நதி ஓரமா இருக்கிற அந்த பச்சை செடி, பச்சை மரம், ஏதேன் தோட்டம் போல தெரியும் அழைக்கப்படாதவனுக்கு. லோத்து அழைக்கப்படாதனால அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஏதேன் தோட்டம் போல இருந்தது, பச்சை மரமா இருந்தது. உடனே அவனுக்கு சந்தோஷம். ஆபிரகாம் சொன்ன உடனே, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நாம 2 பேரும் சகோதரர்கள், சண்டை வேண்டாம், நீ எங்க வேணாலும் போகலாம், பூமி பறந்து இருக்கு, நீ வடக்க போனா போலாம், கிழக்க போனா போலாம், மேற்க போனா போலாம், தெற்க போனாலும் போலாம், உன் விருப்பம், நீ போகலாம். உடனே அவன் ஏற்கனவே பார்த்து வச்சான் பார்த்தீங்களா, அந்த யோர்தான் கரை ஓரமா அந்த ஏதேன் தோட்டம் போல இருந்த அந்த இடத்து பக்கமா அவன் போனான். இன்னைக்கு விசுவாச மக்கள் எப்படி போகிறீங்க? எங்க பச்சை இருக்கு? உங்க கண்ணு எங்க தெரியுது? எங்க பச்சை இருக்கு? எங்க பச்சை இருக்கு? எங்க ஏதேன் தோட்டம் போல இருக்கு? எங்க பெரிய வளர்ச்சி இருக்கு? நாம இதைத்தான் பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமே, இந்த பூமி உனக்கு சொந்தமா தருவேன், நீ எவ்வளவு தூரம் நடப்பி அவ்வளவு தூரம் நட, நீ எங்கெல்லாம் போவியோ அங்கெல்லாம் போ, இது உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன். வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர், என் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறவர், செழிப்பாய் மாற்றுகிறவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டாதபடி நடக்கிறவர்கள் தான் செழிக்கப்படுவார்கள். ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம், நீ தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா.
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேசு தேடி வந்தே. எல்லாரும் சொல்லுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்து என் நேசு தேடி வந்தே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நுழையான சேத்தி வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நுழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஆமென். நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நுழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவன் நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நிக்கிறத விட்டு நம்ம நாலாம் பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். செபிக்கணும்னு ஆசை இருக்கு, செபிக்க முடியல. செபிக்கணும் ஆசை இருக்கும், முழங்கால போட முடியாது. வேற எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா யார்கிட்டையாவது போகணும் பேசணும் நினைப்போம். முழங்கால ஊண்ட முடியாது. அப்படின்னா என்ன? பிசாசு ஏதோ ஒரு கிரியை செய்கிறான். உங்களை ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது,
நீ செபிக்க கூடாது. உன் சிந்தையை சிதறடிக்கிறான், உன் எண்ணத்தை சிதறடிக்கிறான். நீ வேத வசனம் வாசிக்க கூடாது, உன்னை சிதறடிக்கிறான். நீ சுகமா இருக்க கூடாது, அது சிதறடிக்கிறான். அதை நம்ம உணர்வதில்லை, நம்ம சிந்திப்பதில்லை. ஏன் நம்ம செபிக்க நினைக்கிறோம், செபிக்க முடியல. வேத வாசிக்க நினைக்கிறோம், வேத வாசிக்க முடியல. ஆண்டவரோடு பேச நினைக்கிறோம், ஏன் பேச முடியல? நாம் அதை சிந்திக்கவே முடியல. இதனால் நமக்கு என்ன லாபம்? செபிக்கிறதுனால என்ன லாபம்? செபிக்காததுனால என்ன நஷ்டம்? செபிக்க 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 பிசாசு ஓடுவான். தேவன் இறங்கி வருவார். நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. சில பேர் செபிப்பாங்க, 4 நாள் செபிப்பாங்க, அப்புறம் ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. ஏன்? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டை, விரோதம், பகை. அதனால ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணதுனால தானே சண்டை. செபிக்காம இருந்துட்டா முழு கப்பலும் கடலுக்குள்ள மூழ்கிரும். ஏனதானன் ஜெபித்தா? ஜெபம்ங்கிறது தேவனோடு பேசுகிறது. நம்ம இருதயமோ தேவன் இருதயமோ ஒன்று சேர்வது. அதற்கு நாம இடம் கொடுக்கணும். நம்ம ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாக, ஒரு கலங்கர விளக்காக, உலகத்துக்கு உப்பாக நீங்க மாறணும்னு இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும்னு விரும்புகிறார். அதை அவர் ஆசைப்படுகிறார். நீங்க இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவரைக்கும் நான் ஓடிட்டேன், போதும், இனியாவது நான் ஆண்டவருக்காக வாழுவேன், நான் தேவனுக்காக வாழுவேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை பார்த்துதான், என்னை பார்த்துதான் இயேசு கேட்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? பேதுருவை கேட்ட மாதிரி கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருட்ட கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். தேவனை நேசிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரத்தை இந்த வருஷத்தை கடைசியில நீ ஒப்பு கொடுப்பாயானால் உண்மையிலே நீ இங்கிருந்து போகும்போது ஒரு புதிய பலத்தோடு போவ, ஒரு புது பலனோடு போவ. கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். ஏசப்பா, ஒரு விஷயம் நினைத்தரலோ, ஒரு விஷயம் நினைத்தரலோ, இந்த பாவியாய என்மேல் கிருபையாயிரும், இந்த பாவியாய என்மேல் கிருபையாயிரும். இந்த திருச்சபை மேலே உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா, உம்முடைய அக்கினியை போடுங்க ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. அடிமையால மாற்ற முடியாது, ஆனா உம்முடைய அக்கினி மாற்றும். உம்முடைய அக்கினி எல்லா அழுக்குகளையும் வெளியே தள்ளும். உம்முடைய அக்கினி எல்லா அசுத்தத்தையும் பற்றி எரியும். கொழுந்துட்டு எரியும் போது எல்லா சுத்தமும் எரிந்து போகும். உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. என்னால மாற்ற முடியாது, என்னால ஒன்று சாதிக்க முடியாது. உம்முடைய அக்கினி இந்த ஆலயத்திலே, இந்த திருச்சபையில, இந்த சபையில போடுவதாக. போடுங்க டாடி, போடுங்க டாடி,
போடுங்கப்பா, உம்முடைய அக்கினியை போடுங்க, உம்முடைய அக்கினியை போடுங்க, உம்முடைய அக்கினியை போடுங்க. ரிகாபா லபா ரபா ரபா ரபா, அக்கினியை போடுங்க டப்பு தகப்பனே, அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்க, போடுங்க, போடுங்க. ஓ ரினோ, அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அக்கினியை போடுங்க ஏசப்பா, அக்கினியை போடுங்க. தேவன்கிட்ட கேளுங்க, கேளுங்க. உங்க பலத்துல நடக்க முடியாது, உங்க அறிவுல சாதிக்க முடியாது, உங்க நாணத்துல ஒன்று செய்ய முடியாது. அக்கினி எனக்கு வேணும், என் மேல அபிஷேகம் வேணும், என் மேல தரிசனம் வேணும், எனக்கு உதவி செய்யும். அந்த எபனேசத்தை கேளுங்க, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல கேளுங்க. அவர் தான் கொடுக்க முடியும், அவர் தான் கொடுக்க முடியும். இயேசு கொடுக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இயேசுகிட்ட கேளுங்க. இயேசு சொன்னார், என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. அவன் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரை பார்த்து கேளுங்க. ஓ ரிகானா மௌனி நௌனி கனமோ, இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற அக்கினி, பாவத்தை உணர்த்துகிற அக்கினி, குற்றங்களை குறைகளை உணர்த்துகிற அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் என் தேவன் பேசும் ஐயா, பேசும் ஆண்டவரே, பேசும், பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும். கிரியை செய்யும், கிரியை செய்யும். உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும். நீர் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படும், 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 வெளிப்படும். தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுவதாக, தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுவதாக. சகோதரி, உன் மேல தேவனுடைய அக்கினி இறங்குகிறது, தீர்க்க தரிசனம் வரும், உனக்கு இறங்கி வருகிறது. நீ தடை பண்ணாதே, தடை பண்ணாதே, விட்டு விடு. கர்த்தர் உன் மேலே தம்முடைய கையை நீட்டுகிறார், தீர்க்க தரிசன ஆவியை உன் மேல வைக்கிறார். பேசுவையாக, நீ பேசுவையாக. கர்த்தர் காண்பிக்கிறதை நீ பேசு, நீ பேசு, நீ பேசு. ரிஷானா மௌனி நோ, ரினோ, 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 ரிகானமோ, 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 ரிஷாலா பௌரி நௌ நிகாலமா, ரிகானமோ நிஷாலமா. தடை பண்ணாதே, தடை பண்ணாதே, வெட்கப்படாதே, வெட்கப்படாதே, வெட்கப்படாதே. தேவன் உன்னோடு பேசுகிறார், வெட்கப்படாதே. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், வெட்கப்படாதே, வெட்கப்படாதே. கர்த்தர் கிரியை செய்ய வல்லமில்லவர். ஆமென். ரிஷானா மௌனி நௌ நிகானமா. எஸ், ஜீசஸ். எஸ், முடிக்கிறிய ஆண்டவரே.
வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. என் தேவன் வெளிப்படுங்கப்பா. எத்தனை நாள் ஆண்டவரே? ஓ, மாம்ச ஜெயிக்க கூடாது, மாம்ச ஜெயிக்க கூடாது. மாம்ச இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படணும். ஆவியானவர் இறங்கி மாம்சத்தை அழித்து படுவீராக. ஆவியானவர் இறங்கி இந்த வேளையிலே மாம்சத்தை சுட்டரிப்பீராக. மாம்சம் ஜெயிக்க கூடாது, மாம்சம் ஜெயிக்க கூடாது, மாம்சம் ஜெயிக்க கூடாது, மாம்சம் ஜெயிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்க கூடாது. செய்யுங்க டாடி, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க டாடி. மாம்சம் ஜெயிக்க கூடாதப்பா, மாம்சம் அழிக்கப்படணும், மாம்சம் அழிக்கப்படணும், மாம்சம் இதோடு ஒளியணும். மாம்சம் ஒளியல் ஏசப்பா, மாம்சம் ஒளியல் ஏசப்பா. எல்லாண்டவர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க டாடி, கிரியை செய்யுங்கப்பா. ஓ டாடி, கிரியை செய்யுங்க. Oh, Nicolabo. Hallelujah. Yeswe. Yeswe. Yes. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினா. பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவே தேவா, வல்லமை தாரு தேவா. தேவே தேவா, எப்பம் தாரு தேவா. தேவே தேவா, தேவே தேவா, எப்பம் தாரும் தேவா. தேவே தேவா, எப்பம் தாரும் தேவா. தேவ சமூகத்திலே தேவனோடு தேவ சிந்தையோடு
ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில மகிமை உண்டு. அண்டாய் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் நீங்க ஓடினது அந்த ஓட்டத்தை மறந்து இனி வரும் ஆண்டுல நான் எப்படி ஓடணும், நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி வேத வாசிக்கணும், என் கணவனாருக்கு நான் எப்படி வாழணும், என் பிள்ளைக்கு நான் எப்படி வாழணும், நான் கூடி வருகிற திருச்சபையில நான் எப்படி இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா என்று நீங்க சொன்னீங்கன்னா தேவன் நடத்துவாரு, உதவி செய்வாரு. மாம்ச பலத்தில் ஓடுனா அழிவு, மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. அதனால தேவனுக்கு விரோதமான பகையை நம்ம வாழ்க்கையில சேர்த்து கொள்ளாதபடிக்கு அவரோடு இணைந்து நடப்பமானா, ஆவியில நடப்பமானா ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக முடியும். ஆவியில நடந்தா உங்களுக்கு எப்படி நடக்க ஆசை? மாம்சத்தில் நடக்க ஆசையா, ஆவியில நடக்க ஆசையா? இந்த கடைசி ஆராதனை, இந்த ஆராதனையில நீங்க தேவன் இடத்துல எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுப்பாரு. எதை கேட்பீங்களோ அதை கொடுப்பாரு. அவர் உச்சரிக்க சொல்றாரு, நான் உச்சரிக்கிறேன். ரெண்டு பக்கம் இருக்கு. உனக்கு ஆவி வேணுமா, மாமிசம் வேணுமா? ஆவி சிந்த வேணுமா, மாமிச சிந்த வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா, சாப வேணுமா? நன்மை வேண்டுமா, தீமை வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டியது உங்க விருப்பம், உங்க விருப்பம். இங்க தேவ சமூகத்தில் நிக்கிற நீங்க எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஆராதனையில தயவு செய்து கண்ணை திறந்து பார்க்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நின்று நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தருணம், ஒரு நேரம். இத்தனை வருடம் நீங்க கழித்தீங்க, அதனால சமாதானம் இல்லாம வாழ்ந்தீங்க. இத்தனை வருடமும் நீங்க சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டீங்க, வேதனையோடு வாழ்ந்துட்டீங்க, துக்கத்தோடு வாழ்ந்துட்டீங்க, அவன் சஞ்சலத்தோடு வாழ்ந்துட்டீங்க. ஆனா இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களோடு பேசுகிறார். உங்களை நீங்க தாமே நிதானித்து உங்களுக்கு தேவையை நீங்க எடுத்துக்கொள்ளணும். நான் மாம்சத்துல இத்தனை வருடமும் ஓடினதுனால என் குடும்பத்துல சண்டை, என் குடும்பத்துல நன்மை இல்லை, என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துல போராட்டம். எனக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் பணம் தங்க மாட்டுக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சுகம் இல்லை. எல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இத்தனை வருடம் நடந்ததெல்லாம் ஆராய்ந்து பாருங்க. ஆனா மாம்சத்தில் ஓடுனா அதுதான் இருக்கும். ஆவியில ஓடுனா சமாதானம், ஆவியில ஓடினா மன அமைதி, ஆவியில ஓடினா சந்தோஷம், ஆவியில ஓடினா நிறைவு, குறைவு இருக்காது. நிறைவு, நிறைவு, நிறைவு. வார்த்தை அதான் சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஓடிப்போம். கிறிஸ்து இயேசுவினால் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. ஆனபடினாலே உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இப்போது நீங்க எடுத்துக்கொள்ளுகிறதா உங்களுக்கு இனி வருகிற வருடங்கள் அது உங்களுக்கு தொடர்ச்சியாய் கிடைக்கும். நீ தேவ சமூகத்திலே நீ ஆவியை எடுத்துக்கொண்டால் ஆவி
மாம்சத்தை எடுத்துக்கொண்டால் மாம்சம், நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறாய்? எதை எடுத்துக்கொள்ளுகிறாய்? நீ எடுத்துக்கொள். உனக்கு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார், உனக்கு நேரத்தை தேவன் கொடுக்கிறார், உனக்கு தருணத்தை தேவன் கொடுக்கிறார். நீ எதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய்? சகோதரா, சகோதரி, எதை உனக்கு தேவை? எது உனக்கு தேவை? நன்மையா தீமையா? ஆவியா மாம்சமா? ஆசீர்வாதமா சாபமா? நீ எது வேணும் அதை எடுத்துக்கொள். எது வேணும் அதை எடுத்துக்கொள். எடுத்துக்கொள். எது எடுத்துக்கொள். உன் தேவையே உனக்கு எது வேணும்? உனக்கு எது வேணும்? சாய்ஸ் உன்னுடையது. பரலோகம் வேண்டுமா நரகம் வேண்டுமா? தேவன் வேண்டுமா சாத்தான் வேண்டுமா? உன் சாய்ஸ் தான், உன் விருப்பம் தான். கர்த்தர் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். ஊழியக்காரனாகிய நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு தேவன் சாய்ஸை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், ஒரு நேரம் கொடுத்திருக்கிறார். நீ எடுத்துக்கொள். எடுத்துக்கொள். ரிஷானா மாஹுனே நா. எஸ் எஸ். நீ இப்ப எது எடுத்துக்கொள்ளுகிறதா? நீ இப்ப எதை எடுத்துக்கொள்ளுகிறாய்? ஓ ஹல்லேலூயா. உன் விருப்பம், உன் விருப்பம், உன் விருப்பம் தான். என் இயேசு சொல்றார், உன் விருப்பம் தான். நல்லதோ கெட்டதோ உன் விருப்பம். ஓ ஹல்லேலூயா. எஸ். உயிரோடு தவறே உயிரோடு எழுந்தவரே ஆதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசனா அல்லேலூயா. ஓசனா. Hallelujah, Hosanna. Hallelujah. Yes. இவ்வளவு நேரம் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நம் நடுவிலே அசைவாடினபடினாலே, நம்மளோட பேசினபடினாலே, நம்மளை உணர்த்தினபடினாலே, அந்த தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Rigala Baurishanama. Yes. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தேவன் நம்மளை, நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளையும் திருச்சபையும் கர்த்தர் நடத்தும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். Hallelujah. சோதரம் 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 சோதரம். ஒருவர் இந்த ஆராதனைக்கு ஜெபிக்க வேண்டும். நேரம் கருதி மிக சுருக்கமாய் ரத்தினமாய் ஜெபிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்மணி போல் பாதுகாத்த இம்மானுவேலரே
நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறப்பா. துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வந்திருக்கிறோப்பா. துதிக்கிறோம். கடந்த நாட்கள்லப்பா துதிக்கிறோம். எத்தனை மேடுகள், பள்ளங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துக்கங்கள், வம்புகள், வழக்குகள், வாதுகள், பிரிவினைகளப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு வெற்றி சிறக்க செய்த தேவனுக்கு அனந்த கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறப்பா. துதிக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பறந்து காக்கிற பட்சியே துதிக்கிறோம். எங்களுக்காய் கொடியேற்றுகிற தேவனை துதிக்கிறோம். சியோனிலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனை துதிக்கிறையா துதிக்கிறோம். கடந்த வருஷத்துலப்பா நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், அநீதிகள் உம்மை மட்டுப்படுத்தி இருக்கிறது அப்பா. துதிக்கிறோம். சரியாக அப்பா தேவாலயத்திற்கு வராமல் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து போடுங்கப்பா, மன்னித்து போடுங்கப்பா, மன்னித்து போடுங்கப்பா. துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய இரக்கத்திற்காக கெஞ்ச வந்திருக்கிறப்பா. துதிக்கிறோம். ஆண்டவரே, மறுரூபமாக்கப்பட்ட தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் மறுரூபமாக்கப்பட்ட பாம துதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியில எழும்பி நிற்க கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாம துதிக்கிறோம். சோதித்து பார்க்கும் பொழுது பாம துதிக்கிறோம். நாங்கள் சைஃபராக நிற்கிறோம் பாம துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிற பாம துதிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்ட பாம துதிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துங்கப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எப்பா சொன்னது போல பாம துதிக்கிறோம். இந்த வருடமும் இந்த மரம் இருக்கட்டும் என்று கொத்தி வெட்டி அப்பா துதிக்கிறோம். எருப்படுகிற தெய்வனே, நீர் ஊற்றுகிற தெய்வமே துதிக்கிறோம். ஆவினால் நிரப்புகிற தேவனே துதிக்கிறோம். அழைக்கிறப்பா. இப்போ இறங்கி வர வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். துதிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதிக்கணும்ப்பா. துதிக்கிறோம். புதிய வருஷத்துல புதிய காரியங்கள், புதிய மகிமைகள் நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டாம்ப்பா. துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறையா துதிக்கிறோம். மாமிச சிந்தைக்காக அல்ல அப்பா. வழியில விழுந்த விதையல்லப்பா துதிக்கிறோம். புதைக்கப்பட்டு வைத்திருந்த அப்பா அந்த காயினை போலப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். எளிமை பிரகாசிக்க கூடியவர்களாகவும் ஆண்டவரை 100 நாங்கள் பலன் அளிக்க கூடியவராகவும் அப்பா 5 தாலந்து பெற்றவன் 10 தாலந்து கொடுத்தது போல அப்பா துதிக்கிற புத்தியுள்ள கன்னியாஸ்திரிகள் போல நாங்கள் சபை எழும்பி நிற்க நீங்க உதவி செய்யுங்க. துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையாவது 2024 நாங்கள் ஆயத்தப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஆடுகள் எங்கெங்க சிக்கி இருக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்க காண்பீங்கப்பா. துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தின் மேன்மையை காண செய்யும்பா. துதிக்கிறோம். இன்னும் நாங்கள் உங்க பக்தி உள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, எழுப்புகிறவர்களாக இது ஒரு மாடலான ஒரு சபையாக இருக்க கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. கேட்டதை கொடுக்கிற தேவன் அல்லவா. பெக்கன மனுஷன் மங்கடப்பா. ஒரு நாள் ஒருபோதும் எங்களை கைவிட்டதும் இல்லை, கைவிட்டு விலகினதும் இல்லை. பாம துதிக்கிறோம். அங்கள் நிற்பதும் நிதானிப்பது இருப்பதும் வல்லமுள்ள கரம் என்பக்காம சோத்திருக்கிறோம். அப்பாம துதிக்கிறையா. எங்க சபை குருவுக்காயம சோத்திருக்கிறோம். அவர் 3 நாள் வரைக்கும் அப்பாம துதிக்கிறோம். சார் பிழிந்து மோடு அப்பா முகங்குப்புற விழுந்து அவர் மன்றாடினதை வஸ்திர தொங்கலால் அவரை நீர் அலங்கரித்தீரப்பா. துதிக்கிறோம். ஏன் உடனே நடக்கவில்லை என்று சொல்ல பாம துதிக்கிறோம். இந்த காலங்கள் பூராவும் அப்பா அவருடைய கரத்துல நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்காம சோத்திருக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அதற்காம அப்பா இவர் உமக்கு பார்வையில் உத்தமனாய் இருந்தபடியால் அநேக காரியங்களை சகித்தபடியால் நீ உயர்ந்த ஸ்தலங்களை வைத்திருப்பேன்னு சொன்னீங்க. கூடாரம் அறிவில் வைத்திருப்பேன்னு சொன்னீங்க. அலங்காரம் செய்வேன்னு சொன்னீங்க. பாம துதிக்கிறேன். காரிய சித்தி கர்த்தருடையதப்பா. துதிக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாயிருக்கும் என்பக்காம சோத்திருக்கிறேன். அப்ப குடும்பங்களை ஆசீர்வதிப்பாம துதிக்கிறேன். திருமணத்தை உண்டு பண்ணப்பாம துதிக்கிறேன். தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனை தூக்கி சுமந்து பாதுகாத்தல்லும் அப்பாம துதிக்கிறேன். பாஸ்டரை இன்னும் ஆசீர்வதிப்பதற்காம சோத்திரம். இன்னும் நாமத்தில் மகிமைப்படுவதற்காம சோத்திருக்கிறேன். இன்னும் பாம துதிக்கிறேன். அநேக இடங்களில் அழைக்க போறதுக்காக சோத்திருக்கிறேன். அம்மாவை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பாம துதிக்கிறேன். உமக்கென்றப்பா எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த மக்களை பாம துதிக்கிறேன். அட நீர் அறிவீர் தானே பாம துதிக்கிறேன். அவர் காரியத்தை வாய்க்க செய்வீர்கள். பாம துதிக்கிறேன். நீர் அவிதமாய் நன்மையை செய்ய போறதுக்காக சோத்திருக்கிறேன். இங்க தேவாலயத்தில் திருமணங்களை கொடுங்கப்பா. துதிக்கிறேன். ஞான ஸ்நானங்களை கொடுங்கப்பா. துதிக்கிறேன். எல்லாரையும் நீங்க தரங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. துதிக்கிறேன். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இப்பொழுது கொடுக்க போக வசனத்தை உமது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா. துதிக்கிறேன். அதை நாங்கள் பெற்றுக்கொண்ட பாம துதிக்கிறோம். ஒரே மலை ஓடு வரைக்கும் பாம துதிக்கிறேன்.
அப்பா இடப்பெற சாயாதபடி அப்பா உமது மகிமைக்குள்ள பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்க, அது எங்களுக்கு போஜனமாய் இருக்க வழி நடத்த அப்பா துதிக்கிறோம். உடைய வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க கர்த்தருடைய கரம் கொண்டு இருப்பதாக அப்பா துதிக்கிறோம். நம்ம மகிமை இறங்கி இருக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம். வல்லமை இங்கே இறங்கி இருக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம். இங்க சோர்வுகளை எடுத்து போட்டதுக்காக சோத்திரிக்கிறோம். இங்க பலகீனங்களை நீர் எடுத்து போட்டதுக்காக சோத்திரிக்கிறோம். இந்த மகிமையின் மகிமை இருக்கிறதுக்காக தாழ்த்துக்கிறப்பா துதிக்கிறேன். நீரே அப்பா வெளிப்படும் சகல துதிக்க நம்ம மகிமைக்கு நசனக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். உட்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நமக்கு அடுத்த வாரம் ராபோஜன் ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் ஆயத்தமாய் வரும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சாயந்தரம் நமக்கு இரவு சரியாக 10 மணிக்கு உங்களுக்கு அந்த மண்டபம் தெரியும் இல்லையா? எஸ்.ஜே. மஹால். அங்கே 10 மணிக்கு ஆரம்பிக்கும். வந்துருங்க. கூட புதிய ஆட்களை என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். கீழ்ப்படிந்தவங்களும் உண்டு, கீழ்ப்படியாதவர்களும் உண்டு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொன்னவங்களும் எனக்கு ஷேர் பண்ணவங்க பாக்கியவான்கள், ஷேர் பண்ணாதவங்களும் பாக்கியவான்கள். ஆமென். சோத்திரம். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஷேர் பண்ணவங்களுக்கும் துதிக்கிறேன், ஷேர் பண்ணாதவங்களுக்கு என்ன செய்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா தேவன் சொல்லாதது எதுவும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இன்னொருக்கா நாங்கள் அனுப்புவோம். இறுதி டைம் நீங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் நமக்கு ராபோஜன் ஆராதனை. மலையில் போயிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அடுத்த பிப்ரவரியிலேயே நான் வருவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். சோத்திரம். நாளைக்கு நான் அதுக்கு டிக்கெட்டு போடுவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கோ நாளை கழிச்சோ என்னைக்கு போகணும்னு டேட்டை குறித்து போயிடுவேன். இந்த ஒரு மாதம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி அந்த இது வரைக்கும் இங்கே என்ன நடக்குதோ அதை நான் இங்கே இருந்து டெய்லி தான் சொல்லுறேன். ஆனால் எனக்கு வரணும்னு அங்கே இருந்து கீழே இறங்கணும் விருப்பமே கிடையாது. அங்கே இருந்துடலாம் போல இருந்தது. ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்துச்சா அவரோட பேச, அது என்னை ரொம்ப இழுத்துருச்சு. அதனால் நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் தொடர்ந்து இங்கே அனுப்பிச்சுவேன். 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 நாள் வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் மட்டும் அனுப்பிச்சுவேன், பகிர்ந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கர்த்தர் என்னோடு பேசினதை புத்தாண்டில் உங்களோடு நான் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த வருஷத்தோடு இந்த இடம் போதும்னு நம்புறீங்களா? இந்த இடம் தான் வேணுமா? இந்த இடம் வேணுமா? இல்லை ஏசப்பா கொடுக்க போகிற இடம் வேணுமா? எது வேணும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு சிலர் தான் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆண்டவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறது போல் இருக்குது. ஏசப்பா கொடுக்குற இடம் வேணுமா? இந்த இடம் வேணுமா? ஏசப்பா கொடுக்குற இடம் வேணுமா? அப்போ நீங்கள் எனக்கு ஒன்று செய்வீங்களா? எல்லாத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறாரு, டைம் கொடுத்துருக்கிறாரு, மாதம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் செய்யணும். உங்கள் கையில் தான் இருக்கு. என்ன செய்வீங்க? முட்டியங்காலே நீங்கள் முடக்குவீர்களானால் எதை? நீங்க பணத்தை கேட்கல, உங்கள்கிட்ட ஊழியக்காரனாய நான் தேவனாய கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறது முழங்காலை முடக்க. ஆமென். எதை முடக்க? முடக்குனீங்கன்னா அடுத்த ஆண்டு நாம
கல்யாண மண்டபம் அல்ல, இயேசு கொடுக்கிற இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் அப்புறம் உங்களுக்கு புது வருஷத்தில் சொல்லுறேன். புது வருஷத்தில் சொல்கிறேன். சரியா? இங்கே ஒரு காலண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வாசித்தீங்களா? வாசிக்கலை, ரொம்ப நல்லவங்க. நீங்கள்லாம் புதிய ஆண்டில் தான் திறப்பீங்க, பழைய ஆண்டில் என்ன செய்ய மாட்டீங்க, திறக்க மாட்டீங்க. சிந்தனைக்குன்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அதில் என்ன போட்டிருக்கு? சிந்தனைக்கு. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? தினமும் ஒப்பு கொடு. தினமும் நிசி ஒப்பு கொடு. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? தினமும் சினிமா, நாடகம், கட்டுக்கதை பாரு அப்படின்னு போட்டிருக்கா. வேற என்ன போட்டிருக்கு? நீங்க பார்க்காதனால தான் பேச முடியலையோ. தினமும் வேதம் வாசி. மூணாவது என்ன போட்டிருக்கு? தினமும் செல்போனில் விளையாடு, டிவியில் விளையாடு, நண்பர்களோடு போ அப்படின்னா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? தினமும் ஜெபம் பண்ணு. இந்த 3 காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த 3 காரியத்தை நிச்சயக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சாப்பிடுவோம்? எத்தனை தரம்? அதனால தான் 3 காரியம் போட்டிருக்கேன். காலையில் சாப்பிடும்போது ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கு. மதியம் சாப்பிடும்போது வேதத்தை வாசிக்க சொல்லியிருக்கு. இரவு சாப்பிடும்போது ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. ஆமென். பரவாயில்ல, இதை செய்ய மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன். சாப்பிடவும் வேண்டாம், செய்யவும் நல்லது. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? வசனத்தை மீறக்கூடாது, கரெக்டாக நடக்கணும். ஆமென். சோதரம். அதுக்கு கீழே போட்டிருக்கோம், திங்கக்கிழமை எதற்காக செபிக்கணும்? தேசத்திற்காக, மற்ற தேசங்களுக்காக செபிக்கணும். இது நம்முடைய, இது தினமும் 1 மணி நேரம் நீங்க செபிக்கணும். தினமும் 1 மணி நேரம். ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை என்ன, யாருக்காக செபிக்கணும் சொல்லுங்க? யாருக்காக செபிக்கணும்? விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கணும். தினமும் என்னன்னு தினமும் இல்லை, செவ்வாய்க்கிழமை 1 மணி நேரம் விசுவாச குடும்பங்களுக்காக. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது, பார்க்க தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்களுக்காக செபிக்கணும். மூணாவது எதுக்காக செபிக்கணும்? நமக்கு 200 ஆத்துமாக்கள். எத்தனை ஆத்துமாக்கள்? இதை குறித்து நான் உங்களுக்கு புது வருஷத்தில் கர்த்தர் சொன்னதை காண்பிச்சதை சொல்லுவேன். 200 ஆத்துமாக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? செபிக்கணும். உங்கள் செபம் ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? சபையில் பெருக பண்ணணும், கொண்டு வர்றதில்ல பெருகணும். ஆமென். அல்லேலூயா. சரியா? நேற்று ஒருவர் வந்தார், நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் இடத்த வாங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னேன், அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்த என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆமென். சோத்திரம். அதனால் நீங்கள் யாரும் இடத்த வாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுங்க? நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். யாராவது இடத்த வாங்க உதவி செய்யுங்கன்னு என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. சரியா? அப்புறம் வியாழக்கிழமை என்ன செய்யணும்? தேசத்தின் அரசியல்வாதிகள், தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக என்ன செய்யணும்? செபிக்கணும். லஞ்சம் வாங்குறாங்க. நீங்கள் செபிக்காதனால தான் உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க. அதனால் இதில் நிறைய அடங்கியிருக்கு, அதுக்காக செபிங்க. வெள்ளிக்கிழமை பிற ஊழியர்களுக்காக, சபை வளர்ச்சிக்காக, மற்ற சுவிசேஷர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, அவங்களுக்காக செபிக்கணும். எல்லா ஸ்தாபனத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அதை செபிக்கணும். அடுத்து சனிக்கிழமை மிஷினரிகளுக்காக, ஆத்மா ரட்சிப்புக்காக செபிக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் நம்ம வாழுகிற தெருவில் உள்ள ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? மக்களுக்காக ஜெபிக்கணும். இதை நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும், நம்ம சர்ச்சு வளர்ந்து அப்படியே மலமலன்னு பெருகும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்கோமா? ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா என் ஆவியில் ஏவிச்சு போட்டுட்டேன். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சரியா? இன்னைக்கு கடைசி ஆராதனை, யாராவது கடியாரத்தையும் பார்க்கக்கூடாது. நான் முடிச்சிருவேன், உங்களை ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன், ஆனால் நேரம் கொஞ்சம் எடுப்பேன். சரியா? ஆமாம். அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்காக ஒத்துழைக்காதீங்க. யாருக்காக? கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? ஒத்துழைங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய ஊழியம் வளரப்போகுது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய காரியத்துக்கு நான் சொல்கிறேன், யார் என்னை கோவிக்காதீங்க. நான் உண்மையே சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நீங்கள் உயர்வாக இருக்கணும்னா, நீங்கள் மேன்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன செஞ்சால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, என்ன செய்தால் நீங்கள் மேன்மையாக உயர்வாக இருப்பீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் இப்படியே இருந்துக்கிறேயா அப்படிங்கீங்களா? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. நான் இத்தனை வருஷம் இருந்தது போல நான் வர்ற வருஷமும் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஆன்சர் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இறக்குது. இருதயத்தின் நிறைவு வாய். அப்போ நீங்கள் சொல்லணும், என்ன வேணும்? வேணுமா? வேணுமா? ஆமாம். நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், இனிமே எல்லாத்தையும் பேச்ச சுருக்கு. வர்றாங்களா, அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு மட்டும் கேளு. அவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா, அதை மட்டும் சொல்லு. புதிய வருஷத்திலிருந்து இப்படித்தான் போகணும். அடுத்து யாரை பற்றி பேச என்ன செய்யக்கூடாது? வாயெடுக்க அனுமதிக்கக்கூடாது. ஒரு விசுவாசியை பற்றி இன்னொரு விசுவாசியை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேச அனுமதிக்கக்கூடாது. நீயும் என்ன செய்யக்கூடாது? அவங்க இவங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்ல கூடாது. கடிவாளம் போட்டிருக்கும். சோத்திரம். நான் அடுத்த மாதம் அந்த பிப்ரவரியில் போகும்போது என் மனைவியோடு வருவேன் ஆண்டவரேன்ட்டு வந்திருக்கேன். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், எங்களை கூட்டிகிட்டு போவீங்களா? உங்களை கூட்டிகிட்டு போவேன். எத்தனை பேர் நீங்கள் வரணுமோ, நீங்கள் வர்றதா இருந்தால் முன்கூட்டியே என்கிட்ட பணம் கொடுக்கணும். டிக்கெட் புக்கிங் பண்ண அவங்க கூட்டிகிட்டு போவோம். அங்கே போனால் உறங்கலாம் முடியாது, அடித்து விரட்டிடுவாங்க. உறங்கிடலாம், ஒரு அரை மணி நேரம் தலையை சாய்ப்பமெல்லாம் என்ன செய்ய முடியாது, சாய்க்க முடியாது. நல்லா செபிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே போட்டு தான் சொன்னாங்க, பாஸ்டா இன்னொரு இடம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சவர் வந்திருந்தார், அங்கே இன்னொரு இடம் இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்படியா, நம்பரை கூட சொல்லி வாங்கியிருக்கேன் நமக்கு செபிக்கிறதுக்கு. இப்போ இந்த வருஷம்தான், அடுத்த வருஷம் நம்ம இடத்துல ஜெபிப்போம். ஆமென். சாத்திரம். அடுத்த வருஷம் எங்க ஜெபிப்போம்? நம்ம இடத்துல ஜெபிப்போம். நம்ம இடத்துல 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆளுக்களை கர்த்தர் கொண்டு வருவார்.
நாம எப்போமோ அதுதான் நமக்கு தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நேரத்தை கடைப்பிடிங்கள், நேரத்தை சரியா தேவனுக்கு கொடுங்க, சரியா ஜெபம் பண்ணுங்க, சரியா இருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க சரியா நடந்துக்கிட்டா, நேரத்தை சரியா கடைப்பிடிச்சா எல்லாம் தானா என்ன செய்யும்? கரெக்டா நடந்துக்கிட்டா தானா வரும், வானம் தானா திறக்கும். ஆமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். வருகிற வருஷத்தையாவது தயவு செய்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இருந்தீங்க. நாங்கள்லாம் சீக்கிரமா எந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா 3 மணி 3:30 எந்திப்போம், ஷோ பண்ணுறோம். விசுவாச பிள்ளைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சீக்கிரமாக எந்திக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, கூட கொஞ்சம் நேரம் உறங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அவங்க உலகத்தான் தான் அப்படி இருக்கணும். தேவ பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஆண்டவர் சபையை நம்ம பெருக பெருக என்ன ஆகுன்னா, நீங்கள் லேட்டாக வர வர புதுசாக வர்றவங்க முந்திக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு பேக்கில் போய்கிட்டே இருக்கும், பேக்கில் போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர் நம்மளை என்ன செய்ய மாட்டேக்காரு, கண்டுக்கிற மாட்டேங்க. நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன், அவர் வாங்கிக்கிடுவார். ஆமே. அல்லேலூயா. தப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட வச்சுக்கிட்டு பாஸ்டரே சொல்லிக்கிட்டு இருக்கு. பாஸ்டரை குறை சொல்லவே இப்போ நம்ம முதல்ல தவிர்க்க படிக்கணும். நான் என்ன பண்ணினேன்? நான் போனேன், மலைக்கு போனேன், நான் என்ன பண்ணினேன் ஆண்டவரே? என் தப்பை எனக்கு உணர்த்தும், என் தவறை எனக்கு உணர்த்தும், நான் என்ன குற்றம் பண்ணேன் அதை எனக்கு உணர்த்தும். எங்க 2 நாள் ஆச்சுங்க, ஒண்ணுமே பேசலைங்க ஆண்டவர். 3ஆவது நாள் ஆச்சு, காலையில் போய் எனக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். வீட்டில் எந்திரிச்சு பழக்கம்ல, அதனால போனேன், குளிச்சு பல் கரெக்டாக 3:30 பல் வளர்க்குனேன், குளிச்சேன். நான் பாட்டுக்கு அந்தியா ஜெபம்னு ஒரு கிரவுண்ட் இருக்காங்க, நானே வேதனையோடு போய் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா மெய் மறந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு அந்நிய பாசியம், ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, எனக்கு தெரியும். அந்நிய பாசியம், அழுகையும் கூக்குரலும், எங்கள் பாஸ்டரை இப்படி பேசுகிறாங்க, எங்கள் சபையை இப்படி கெடுக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால அவங்க இல்லாமலே எங்க. நான் ஒரு விசுவாசிங்க, பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக, அவங்க பிள்ளைங்க படிப்புக்காக, என் பிள்ளைங்க படிப்பு மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு கனமழை மாதிரி பெஞ்சிச்சு. எனக்கு ஜெபமே அப்படியே இறங்கிருச்சு, என் ஜெபம் அப்படியே இறங்கிருச்சா. இனி நம்ம வேற இடம் தான் செய்யணும். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு காலையில். ஒரு கொஞ்ச நேரம் பட்டன்னு பேஞ்சிச்சு. அந்த அம்மா எஞ்சி போயிடுச்சு. நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், அழுதேன். என்ன ஆண்டவரே பண்ணினேன் சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தை பேசலையே, ஒரு வார்த்தை பேசலையேன்னு கேட்டேன். அதை உங்களுக்கு அங்கே சொல்கிறேன் புது வருஷத்தில், சரியா? பழைய வருஷத்திலே சொன்னால் அது சூட்டப்பாக இருக்காது. அடுத்து நடந்ததெல்லாம் தேவன் செய்தார், பெரிய காரியம் செய்தார். அப்படி கேட்டு கேட்டு ஒரு நல்ல இடம், ஒரு அதாவது நம்ம மனம் விட்டு பல்லாம கத்தி செபிக்க, அமைதியாக செபிக்க, குழுவாக செபிக்க, அப்படி ஒரு நல்ல பிளேஸ். ஆனால் நமக்கும் ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போகிறாரு. ஆமே. அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேரம் போகலாமா? நேரம் ரொம்ப போச்சுல. சோத்திரம். வசனம் இப்போ தான் எடுக்க போகிறோம். வாங்க. சங்கீதம் 27. இது ஒரு சின்ன முகவரை கொடுக்குறேன். சில ரதங்களை குறித்தும்
குறித்து சிலர் மேன்மை குதிரைகளை குறித்து பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய நாங்களோ கர்த்தருடைய எங்கள் நாமத்தை தேவனாகிய குறித்தே கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னைக்கு நிறைய பெருமை பேசுகிறது இதுதான். படிப்பு, அழகு, பணம், அந்தஸ்து, அறிவு, விஞ்ஞானம், இதைத்தான் குறித்து என்ன செய்யப்படுகிறது? பெருமை பாராட்டப்படுகிறது. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நாம் அந்த உலகத்துல தான் நாமளும் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருமை பாராட்டுகிற, பெருமை பேசுகிற, பெருமையாக புகழ்கிற உலகத்திலே நாம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி சில வேலைகள் செய்வாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருவங்களை வேலை வாங்கன்னா ஈஸியாக வேலை வாங்கலாம். அவங்கள பெருமையாக பேசினா, அவங்கள மேன்மையாக பேசினா வேலை வாங்கிடலாம். அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும்னா அவங்கள உயர்வாக பேசினா, அவங்கள பெருமையாக பேசினா அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிடலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமையாக பேச கூடாது. எனக்கு இத்தனை ரதம் இருக்கு, எனக்கு இத்தனை வீடு இருக்கு, இத்தனை காடு இருக்கு, எனக்கு இத்தனை தொழில் இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு கவலை இல்லையா, நான் ரிட்டையர்ட் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும்? பென்ஷன் கிடைக்கும். நான் ராஜாவா சாகிறது வரைக்கும் என்ன செய்வேன்? இருப்பையா? நீ ராஜாவே இருக்க முடியாது. நீ உன் நம்பிக்கை எது மேல இருக்கு? பென்ஷன் மேல இருக்கு. நீ சுகமா இருக்க முடியாது. உன் நம்பிக்கை எது மேல இருக்கு? பென்ஷன் மேல இருக்கு. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வை. அந்த பென்ஷனை கொடுக்க வச்சதே கர்த்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பென்ஷனை கொடுக்க வச்சதே யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான். அதுல நீங்க எப்படி இருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். பென்ஷனை குறித்து பேசுறாங்க சில பேர். என் காதுல விழுந்தது, என்கிட்ட பேசுனதை தான் நான் சொல்றேன். எனக்கு வீடு இருக்குயா, நான் அதை வாடகை கூட்டு கடைசி வரைக்கும் நான் சாப்பிடுவதற்கு எனக்கு அது என்ன செய்கிறது? உதவியா இருக்கு. அதை கொடுத்தவரை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. பெருமையான காரியங்கள். பிள்ளைகள் இருக்காங்க, என் மகன் இருக்கான், என் மகன் இருக்கா, என்ன ராசாத்தியா ராஜாவா வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பெருமையா பேசினவங்க இன்னைக்கு சொல்றாங்க, என் மகன் என்ன என்ன செய்ய மாட்டேக்கான்? பார்க்க மாட்டேக்கான். என் மகன் என்ன செய்ய மாட்டேக்கா? பார்க்க மாட்டேக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கியா. அவங்க வீட்டில் சாப்பிட கூட எனக்கு என்ன இல்லை, மனம் இல்லையா அப்படின்னு சொல்லுகிற பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நம்மளோடு ஆராதித்த ஒரு சகோதரி கூட அத நிலைமையில இருந்து என்கிட்ட அழுது புலம்பினதை நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். நம்மளோட ஆராதித்த சகோதரி, இங்கே ஆராதித்து கொண்டிருந்த சகோதரி தான். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன். கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. இல்ல பாஸ்டர், மகன் நல்லா கவனிப்பான்னு சொல்லி தான் இருக்கிறதெல்லாம் விட்டு என்ன செய்தேன்? படிக்க வச்சோம் பாஸ்டர். ஆனா இப்படி பண்ணுவாளா என்று எனக்கு என்ன செய்யல, தெரியல பாஸ்டர். அழுதாங்க, இன்று வரைக்கும் அழுதாங்க, இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான்.
அருமையானவர்களே, நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்று உண்டு. இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்தது தான். ஆனால் இதுவல்ல, அவரை தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். சரி, நான் இதிலே போனேன்னா நேரம் போயிடும். வசனத்துக்கு வாங்க. அது ஒரு உதாரணமும் ஒரு முகவுரையும் தான் உங்களுக்கு பேசினேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னா, வாசிங்க சங்கீதம் 118:8. சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாம் யாரை நம்புகிறோம் என்கிறத தலைப்பு. நாம் யாரை நம்புகிறோம்? ஒரு கம்பெனியை நம்புகிறோமா? நாம வேலை செய்கிற கம்பெனியை நம்புகிறோமா? நம்பக்கூடாது. நாம வேலை செய்கிற கம்பெனி கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் கொடுத்த கர்த்தரை தான் நம்பணும். ஆமே. நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, இல்லை நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை எல்லாருக்கும் தேவன் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். நமக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற ஊழியத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க கம்பெனிக்கு போறவங்க கம்பெனிக்கு போகலாம், இல்லை தேவன் கொடுத்திருக்கிற வேலையிலே நான் செஞ்சு அதுலேயே நான் முன்னேறிக்கிறவங்க அதுலேயும் போடலாம். ஆமாம். உங்களை எங்கேயும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்க நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எல்லாரும் எங்களோடு பாடு அனுபவித்ததுனாலே. ஆமென். சோதரன், நீங்கள் என்ன அனுபவிச்சீங்க? பாடு அனுபவிச்சீங்க. யாரோடு சேர்ந்து? எங்களோடு சேர்ந்து. ஊழியம் கர்த்தருடையது. நாம ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியோ அந்த ஓனரையோ அதில் இருக்கிற மேனேஜரையோ அதில் இருக்கிற ஸ்கூலையோ ஸ்கூலு டீச்சரையோ ஹெச்எம்ஐயோ அதில் இருக்கிற பிரின்சிபாலையோ அதில் இருக்கிற நிர்வாகியோ யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. நாம் நம்புவது கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். ஆமென். அவரால் தான் நமக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். கர்த்தரால தான் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். நாம எது சாருகிறோமோ அது வேதனை தரும். உலக காரியங்களை நம்ம எதை நம்புகிறோமோ அது வேதனை என்ன கொடுக்கும்? கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வேதனை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குமா கொடுக்காதா? சொல்லுங்க. வேதனை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் தாவீது சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். சரி, இந்த உலகத்தை மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை படிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா சொல்லுவாரு. அவரே சொல்றாரு, அந்த உலகத்தை மனுஷன் எப்படி இருக்கிறான், இந்த உலகத்தில் எப்படி இருக்கு, பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? ஒரு அரசாங்கத்தை நம்ம நம்ப முடியுதா? பாதுகாப்பு இருக்கா? ஒரு காவல்துறையை நம்ப முடியுதா? பாதுகாப்பு இருக்கா? யோசித்து பாருங்க. நான் அங்கிருந்து வந்தேன். மலையிலிருந்து இறங்கி வந்தபோது திண்டுக்கலுக்கு முன்னே, மதுரைக்கு கொஞ்சம் முன்னே, மதுரையை தாண்டிட்டேன், திண்டுக்கலுக்கு வர்ற கொஞ்சம் முன்னே ஒரு போனு. அதை போனை அட்டன் பண்ணா, தம்பி செல்லப்பாண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டான், திருச்சி சிஹெச்சில் வச்சுருக்கோம், நீ எங்கே இருக்க அப்படின்னு ஒரு சத்தம். நான் சொன்னேன், நான் என் ஊரில் இல்லை, 3 நாள் ஆயிட்டு, இன்னைக்கு தான் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், வந்து சேர ஒரு 1.25 மணி நேரம் என்ன செய்யும் ஆகும். எங்கே ஆக்சிடென்ட் அப்படின்னா விராலிமலையில் ஆக்சிடென்ட். அவன் கண்ட்ரேக்டர், நான் சொல்கிறது பையன் கண்ட்ரேக்டர், டிரைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதில் ஒரு ஆள் 1-2 பேர் ஸ்பாட் அவுட்டு, 28 பேர் காயம். அதில் இவனுக்கும் காயம். நான் நேராக வீட்டுக்கு வந்துடணும்னு நினச்சிட்டு இருந்தபோது இந்த சம்பவம் நடந்தது.
வேறு வழி தெரியலை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அங்கே போனேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பாதுகாப்பு கர்த்தரால தான் நமக்கு. ஆமே. நம்ம எத்தனையோ பிரயாணம் பண்ணுறோம், பைக்கில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எல்லாத்துலேயும் போகிறோம். நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய தயவு. ஆமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய தயவு. நம்முடைய சுவாசத்தை அவர் கையில் தான் என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்கிறார். அதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் பாதுகாப்பு இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணணும் பாதுகாப்புக்காக. வாலிய பிள்ளைகள், வாலிய பையன்மார், சகோதரிமார், தாய்மார் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமே. அல்லேலூயா. சரி, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார்? 10வது வசனத்தை வாசிங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? யாரு அவர் சொல்றார்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்றார். இங்க சொல்றார் 10வது வசனத்துல, எல்லா ஜாதியாரும் என்ன செய்யறாங்க? வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். அவ்வளவு பெரிய ராஜாவை ஆகிறதுக்கு முன்னே ஒரு பெரும் கூட்டம் தாவீதை கொல்லணும்னு என்ன செஞ்சது? போச்சா போலையா? சவுல் தானே ஆளுகளை கூட்டிட்டு போனார். இஸ்ரவேலில் தெரிந்தெடுக்கப்பட்ட 3000 பேரை என்ன செய்தாரு? கூட்டிட்டு போனார். தாவீதை எப்படியாவது என்ன செஞ்சணும்? காலி பண்ணிடணும். அதான் அவர் சொல்றாரு, எல்லா ஜாதியாரும் என்ன செய்தார்கள்? வளைந்து கொள்ளுகிறார்கள். பெலிஸ்தேர்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள், மோவாபியர் வளைந்து கொள்ளுகிறார்கள், எத்தியோப்பியர்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள், எகிப்தியர்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பேன். ஏங்க, நீங்க ஆண்டவர் மேல வைராக்கியம் இருந்தா தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் மேல வைராக்கியமே கிடையாது. யார் மேல வைராக்கியம் இல்லை? கர்த்தர் மேல வைராக்கியமே கிடையாது. நமக்கு வைராக்கியம் இருக்கிறது போல நம்ம என்ன செய்யலாம்? காட்டலாம். வைராக்கியம் இருக்கிறது போல காட்டலாம். அதுதான் எலியா செய்கிறாரு. எலியா என்ன செய்யறாரு? இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாரும் வைராக்கியமா இருக்கிறதா காட்டுறீங்க. நான் சொல்றேன், பலி செலுத்து. அக்கினினாலே பதிலளிக்கும் தேவனே தேவன். உன் வைராக்கியம் வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யணும்? இறக்கணும். அது இறக்கலனா நீ என்ன செய்யக்கூடாது? உன் வைராக்கியத்தை இதோட முடிச்சுக்கணும். இப்போ உனக்கு ஒரு காலை, எனக்கு ஒரு காலை. நீங்க அதிகம் பேரா இருக்கிறன்னா இங்க முதல்ல என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். நான் ஒரு ஆளா இருக்கிறேன்னா நான் 2வது பலி செலுத்துறேன். உடனே இவங்க எல்லாம் வைராக்கியம் பலி செலுத்தி, பலிபடத்தை கட்டி பலி செலுத்தி, அவன் வைராக்கியத்தை நீங்க அங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ரத்தம் போற அளவுக்கு கீச்சு, பாகாலே இறங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அங்க வைராக்கியத்தை பத்தி வாசிக்கிறீங்களா இல்லையா? சொன்னானா இல்லையா? அப்படியே கும்மி அடிக்கிறான். எலியா சொன்னாரு, உறங்குனாலும் உறங்குவான், தட்டி எழுப்பி இருக்கும். ஒருவேளை அவன் பிரயாணத்தில் இருந்தாலும் இருப்பான்ப்பா. அவர் ஒன்னா சொல்லி வர்றாரு இல்லையா? இன்னும் கொஞ்சம் உரத்துக்கும் சத்தமா நிச்சயங்க கூப்பிடு. ஏங்க, நம்ம வைராக்கியம் யாரு மேல வச்சிருக்கிறோம் தான் முக்கியம். அக்னியை இறக்காத ஒரு தேவன் மேல வைராக்கியம் வச்சு என்ன புண்ணியம்? வைராக்கியமா இருக்கிறது போல காட்டுறவங்களுடைய அனுபவத்தை பாருங்க.
ஆனா அவன் வைராக்கியமா தான் வாழ்றான். அடுத்து இவர் செஞ்சாரு, இங்க வாங்கப்பா பள்ளிப்படத்தை என் கூட கொஞ்சம் கட்டுங்க வாங்க, எல்லாம் எடுத்து வச்சான். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, போய் தண்ணி வந்துட்டு வா. போனா தண்ணி வந்து ஊத்து, பா இன்னும் வந்துட்டு வா ஊத்து, பா இன்னும் வந்துட்டு வா ஊத்து. இவர் தண்ணி வந்தாரா? அவன் தான் வந்துட்டு வெட்டினார், காலை வெட்டினார், சந்த வச்சார். ஒன்றும் செய்யலை. அதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு என்ன செய்யும், கேட்டர்லும் அவ்வளோதான், ரெண்டே வார்த்தை தான். என்ன செய்யும், கேட்டர்லும் என்ன செஞ்சிச்சே, எங்கேருந்து வந்துச்சு, வானத்திலிருந்து அக்கனி இறங்கி வந்துச்சுங்க. நம்ம பக்தி அப்படியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம பக்தி எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். கூப்பிட்ட உடனே பதில் அளிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்கள். எத்தனை பேர் நம்மளை சுற்றி சூழ்ந்தாலும் நம்ம பக்தி உண்மையா இருந்தா நம்மளை ஒரு மனுஷனும் தொடவே முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2வது 11வது வசனம். 10 தான் மேல வாசித்தீங்க, இப்ப வாசிங்க. ஏன் சந்தேகம் உங்களுக்கு? வளைந்து கொள்ளுகிறார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். மேல ஜாதிகள் என்ன செய்றாங்க, வளைந்து கொள்ளுகிறார்கள். இப்போ என்னை சுற்றிலும் என்ன செய்யறாங்க, வளைந்து கொள்ளுகிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால என்ன செய்வேன், சங்கரிப்பேன். 3வது 12வது வசனம். தேனீக்களை போல என்ன செய்யறாங்க, வளைந்து கொள்ளுகிறாங்க. முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வளைந்து இருக்கிறவங்களை பார்க்க கூடாது. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். கேயாசி மாதிரி, ஐயோ எஜமானே என்னப்பா, அங்க ஒரே சிரியா நாட்டினுடைய படையா வந்து நிக்குது, ஐயோ அவங்கள பார்த்தா நம்மளை கொண்டு போடுவாங்க போல தெரியுது. நம்ம விசுவாசத்தையே நாசமாக்குற விசுவாசிங்க இன்னைக்கு இருக்காங்க. வீட்டிலேயும் இருப்பாங்க, ஜெபம் பண்ண பண்ணீங்கனாலும் அங்க இருப்பாங்க. ஏன்னா நம்மள அவன் நல்ல தந்திரகாரங்க, நான் ஜெபிக்க போனேன்னா பாஸ்டர் அம்மா இங்க கவுத்திட்டான், சாச்சிட்டான். அவங்க அடுத்து சுகம் இல்லை, என்னால் எந்திக்க கூட முடியல, படுத்து கிடக்கானே. நான் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ண கூடாது. நான் அடுத்த போல எனக்கு வரக்கூடாதுல்ல, அதனால நான் நெசிச்சிட்டேன், பேக்கில் போட்டேன். என்னன்னு கேட்டுட்டு காலையில் எப்பயும் ஒரு வார்த்தை கேட்குறது வழக்கம். ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு வச்சுட்டு, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தூக்கி போட்டுட்டேன். அடுத்தது சாயந்தரம் தான் 7 மணிக்கு மேலே, அது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ ஒரு வார்த்தை கேட்டேன், அப்படித்தான் இருக்கு. 2வது நாள் இன்னும் என்னால முடியல. தந்திரகர பிசாசு சாத்தான் அவன் என்ன செய்யறான், ஜெபிக்க கூட என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். கவனமா இருக்கணும். மலையை விட்டு இறங்கி வந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா விளையிட்டான். வீட்டுக்கு வந்து நல்லா இருக்காங்க, இன்னைக்கு தான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு நல்லா இருப்பேன், ஏன்னா அவன் தெரியுது இங்க வந்தா அவன் நவசிக்கிடுவான். அவன் இங்க வந்தா நம்மளை சோழிய முடிச்சான், அதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். பைசலா ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, அவனை ஜெயிக்க விடக்கூடாது, அவன் பக்கமா சாதகமா எதையும் செய்ய விடக்கூடாது. நாம நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும்.
அவனை காலத்தை நெரிச்சு போக வேண்டிய இடத்துக்கு படான்னு பற்றி விட்டுறான். ஆமே, ஹல்லேலூயா. அதாங்க உண்மை. 10 நாள் தான். அதுக்கப்புறம் அவன் கீழ் வாழாட்ட மாட்டான். நம்ம யாரும் தெரிஞ்சுட்டா ஒரு காலமும் நம்ம கிட்ட முட்ட மாட்டான். ஆமே, ஹல்லேலூயா. சோத்திரம். வளைந்து கொள்றாங்க. எதை போல? எலிசா வளர்ந்து கொண்டாங்க. கேயாசி ஐயோ ஐயோங்க சும்மாரா ஓடா ஒன்று ஏசப்பா இவன் கண்ணை கொஞ்சம் ஒரு இந்த கிறுக்கு பயலாக இருக்கான். என் கூட இருந்துக்கிட்டே இப்படி ஒருத்தர் இருக்காம கொஞ்சம் கண்ணை திறந்துடணும்னு ஏதோ ஒன்று சொல்லி ஜோமன்ட்டார். திரும்ப அதே பாரு. முதல்ல போய் பார்த்தவன் தான் இப்பயும் போய் பார்க்க. திரும்ப வந்து சொல்கிறான் எஜமானே. ஏடா முதல்ல அந்த தேவன் தானே இருந்தாரு. அவங்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அப்பா, நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. உங்களோடு இருக்கிறவங்க அதிகம் பேர். தேனீக்களை காட்டிலும், யாரை காட்டிலும்? தேனீக்களை காட்டிலும் அதிகம் பேர் உங்களோடு இருக்கிறாங்க. நம்புறீங்களா? 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 அல்லேலூயா. சாத்திர எல்லாருக்கும் கூட்டாட்டம் பிடிச்சு கூட்டிட்டு போயாச்சு. சாத்திர சபை நிரம்புதா? ஆமா, இதுக்காகத்தான் லேட் ஆயிருக்கும் போல செய்திய. ஆமா, சாத்திர ஹல்லேலூயா. சாத்திர பாத்துங்க, நீங்க காலியா போட்ட இடத்த நிரப்பிட்டார் கர்த்தர். வழக்கமாக உட்கார்ற இடம் வேற ஆளுக்கு மாறிக்கிடுச்சு. இப்படி தான் நடக்கும். ஆசீர்வாதம் மாறி போகுது. சோதரம். இப்போ என்ன நடக்குது? இதை நீங்கள் வசனத்தை வாசிக்கிற மட்டும் இல்லை, இது ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை. அதில் விஷயம் இருக்கு. நீங்கள் அது உங்களுக்குன்னு உரிமையாக நீங்கள் எடுக்கணும். அது எடுத்தா தான் உங்க வாழ்க்கையில தேவன் அதை நினைச்சுவாரு, செய்வார். ஆமே. எதை போல வளைந்து கொண்டாங்க? தேனீக்களை போல வளைந்து கொண்டாங்க. ஆனா அடுத்து அவர் என்ன சொல்றாரு? அவங்களையும் என்ன செய்தாரா? அவங்க நெருப்பு தேனீக்கள் நெருப்புக்கு மேல நிக்குமா? முடியுமா? அப்படியே புஷ்ஷுன்னு போச்சு. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை உங்க பலத்தில் எதையும் செய்ய முடியாதுன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஆமே. என் பலத்தில் எதையும் செய்ய முடியுமா? முடியுமா? முடியாது. இந்த வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன்னா, ஒரு அறிவில்லாதவனை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, நேற்று ஒரு ஊழியர்கிட்ட பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற வேத அறிவு எனக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அந்த நாணம் எனக்கு கிடையாது. உண்மையிலே சொல்றேன், உட்கார்ந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இருக்கிற அறிவு திறமை கூட எனக்கு கிடையாது. உங்களை நாணவான் எண்ணிதான் நான் பிரசங்கமே பண்றேன். பேதைகளுக்கு பிரசங்கம் பண்ணிடலாம், அறிவாளிகளுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால போய் டீயை சூடாக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பழைய வருஷத்தில் இப்படி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். மனுஷனை நம்பியிருப்பீங்க, பணத்தை நம்பியிருக்கலாம், பொருளை நம்பியிருக்கலாம், நகையை நம்பியிருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் நம்பியிருக்கலாம். நீங்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் இனிமேல் விட்டுருங்க. இந்த புதிய வருஷத்தில் வரப்போகிறீங்க. எதில் வரப்போகிறீங்க? புதிய வருஷத்துக்குள்ளே வரப்போகிறீங்க. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஓடிட்டீங்க. தயவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2023 வரைக்கும் நீங்கள் ஓடிட்டீங்க. 2024 நீங்கள் ஒரு மறுரூபம் ஆகணும். 2024 நீங்கள் இந்த நிலைமை அல்ல, தேவன் விரும்புகிற நிலைமைக்கு வரணும். வருவீங்களா? வருவீங்களா?
யார் விரும்புகிற நிலைமைக்கு? தேவன் விரும்புகிற நிலைமைக்கு நான் வருவேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் விரும்புகிற நிலைமைக்கு நீங்க என்ன செய்யணும்? வரணும். அதனால இந்த வருஷம் இத்தனை ஆண்டும் இத்தனை சம்பவம் என்னென்ன நடந்துச்சா ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு, ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. வீட்டில் போய் எனக்கு நிறைய பணி இருக்கு, நான் இல்லைன்னா நேற்றெல்லாம் வந்திருக்கவே மாட்டேன், பணி இங்கே நிறைய இருக்குன்னு சொல்லி தான் நேற்றே வந்து முந்தா நாளே இறங்கி வந்தது. இல்லைன்னா அடுத்த வருஷம்லாம் புது வருஷத்துக்கு தான் இறங்கி வருவேன். அவன் சாத்துறான். உங்களுக்காகத்தான், உங்களுடைய நன்மைக்காக, ஆண்டவருடைய வேலை நல்லா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர்கிட்ட நிற்கிறது. ஆமாம், சோத்திரம். அதனால் நீங்கள் இப்போ ஒரு சந்தர்ப்பம், நல்லா நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நல்லா தியானிங்க, நல்லா யோசிங்க. இந்த ஆண்டோட எல்லா கஷ்டமும் நீங்கணும், எல்லா கண்ணீரும் நீங்கணும், எல்லா குறைபாடு நீங்கணும்னு நீங்கள் உங்கள் மனசுலேயே சிந்திச்சுட்டு போங்க. மனசுலேயே சிந்திச்சுட்டுருங்க. புதிய வருடம் வரும்போது எனக்கு புதுசு தான் இருக்கணும், பழசுக்கெல்லாம் நோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. பழசு கூடயே வரக்கூடாது. பழசு என்ன வரக்கூடாது? கூடயே வரக்கூடாது. பழசுக்கு வேலையே இல்லை. இந்த ஆண்டோட நீங்கள் அதுக்கு முடிவு கட்ட, உங்கள் மனம் செம்மையாக இருந்தால் கர்த்தர் முடிவு கட்டுவார். ஆமென். உங்கள் மனம் எப்படி இருந்தால்? செம்மையாக இருந்தால், கரெக்டாக இருந்தால் அது முடிவு கட்டப்படும். சரியா? சரியா? நான் தான் உங்களுக்கு ஆராதனை சொன்னேன், உன் கையில் தான் இருக்குது எல்லா சாய்ஸும். எழுந்துருங்க, உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா சாய்ஸும். ஆசீர்வாதமும் சாபமும் நன்மையும் தீமையும் எல்லாமே எங்கே தான் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால ஒரு முடிவு நீங்கள் தான் இன்னைக்கு. இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் ஆண்டவர் சொல்லுங்க, இந்த பழைய வருஷம் ஆராதனையில் நான் இனிமே புதிய வருஷத்தில் போகும்போது இந்த குறைபாடு, இந்த இக்கட்டு, இந்த நெருக்கம், இந்த குழப்பம் எல்லாத்தையும் ஒளிஞ்சிடணும் ஆண்டவரே. நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒளியும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அதுபடி நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடி நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ரிக்ஷானா மௌனி நாவ் நிகாலபா. இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை யாரென்று நான் அறிவேன், மனிதன் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, மனிதன்